அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். கடந்த வாரத்துல அருள் சகோதரி ரோஸ்மேரி அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை அழகா நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. குறிப்பா அவங்களுடைய குழந்தை பருவத்துல எப்படி தேவாலயத்தில் அவங்களுக்கு கிடைச்சது, அவங்களுடைய அம்மாவுடைய அதிகாலை ஜெபம் இவர்களுக்கு ஒரு தூண்டுதலா இருந்துச்சு. அதே போல அவங்க 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கும்போது அருள் சகோதரிகள் இருந்திருக்காங்க. அவங்களோட டியூஷன் சென்டர் அங்கே டியூஷன் படிக்கும்போது அவங்களுக்கு கிடைத்த அந்த அனுபவங்களை ஒரு தேவாலயத்திலாக அழகாக கடவுள் இவர்களுக்கு தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. வாங்க தொடர்ந்து அவங்களோட வெளிநாட்டு அனுபவங்களை எப்படி நற்செய்தி அறிவித்து கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிந்து கொள்வோம். சிஸ்டர், நீங்கள் இங்கிருந்து எத்தனை வயசுல கிளம்பி போனீங்க ஃபாரின்க்கு? 23 வயசுல போனீங்க இல்லைங்களா? அப்பதான் ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ளைட் ஏறி இருப்பீங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் எங்க போனீங்க? பிரான்ஸ்ல எந்த டைசஸ்? அது டைசஸ் வந்து ஸ்ட்ராஸ்பூர்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா ஜெர்மனி பார்டர் பதர். அதுல இருந்து இன்னொரு அந்த ஊரு வந்து தாள் சொல்லிட்டு தாள் மரமோத்தியே அப்படி சொல்லுவாங்க. அது சின்ன வில்லேஜ் தான், ஒரு 60-70 குடும்பம் ஃபேமிலிஸ் இருக்கிறது தான். ஆனா அங்கதான் அந்த காங்கிரிகேஷனுடைய ஜெனரலேட் அங்கதான் இருந்துச்சு. பிரான்சிஸ்கன் சிஸ்டர்ஸ். அந்த ஊரை பத்தி சொல்லியிருந்தீங்க ஒரு அந்த நார்மலா அது வந்து ஜெர்மனி பார்டர்ல இருக்கிறதுன்னு சொன்னோம். ஜெர்மனிக்கு சேர்ந்தது தான் அது, அந்த வில்லேஜ் பிளஸ் அந்த ஸ்ட்ராஸ்பூருங்கிற டைசஸ். ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வார்ல வந்து அந்த ஹிட்லர் ஆட்சியில அந்த இவங்க இந்த பக்கம் இவங்க பிரெஞ்சுக்காரங்களுக்குரிய அந்த வெற்றி வாகை சூடும்போது அது இவங்க பக்கம் வந்துருச்சு, இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனா வேர்ல்டு வார்க்கு முன்னாடி வந்து அது ஜெர்மனிக்கு வந்துச்சு. பார்டர்ல இருக்கிறீங்க, பார்டர் ரெண்டு கண்ட்ரிக்கு பார்டர், அடிக்கடி போயிட்டு வருவீங்க. வேர்ல்டு வார் நடந்த இடமெல்லாம் பாத்தீங்க? வேர்ல்டு வார் விசிட் பண்ணிருக்கோம், அந்த இடமெல்லாம் பார்த்து இருக்கீங்க. இனியும் அது இருக்குது இல்லைங்களா? இன்னும் இருக்குது ஃபாதர். அந்த அவங்க மக்கள் எல்லாம் போட்டு ஒன்னா எரிச்சது, இது பண்ணது, அந்த டார்ச்சர் பண்ண இடம் எல்லாம் வந்து காம்பவுண்ட் போட்டு வச்சிருக்காங்க. அவருடைய செலவு வச்சு, அந்த ஹிட்லருடைய செலவு வச்சு அலோவ் பண்றாங்க. நீங்களா போய் பார்த்துட்டு வருவீங்க? ஆனா உள்ளார போக முடியல, வெளியில இருந்து பாக்குற மாதிரி ஒரு ஹோல் மாதிரி இருக்கு, அதை வச்சு. ஆனா எல்லாமே தெரியும் உள்ள, அவ்வளவு பெரிய கிரவுண்டு, உள்ளார இருக்கிற திங்ஸ் எல்லாமே வெளியில தெரியுது. பரவாயில்ல. அந்த வேர்ல்டு வார்னுடைய எஃபெக்ட் தான் என்னன்னு தெரியல. பிரெஞ்சுக்காரங்க முன்னாடி எல்லாம் ரொம்ப கொஞ்சம் சாஃப்டா இருப்பாங்களாமா அந்த வேர்ல்டு வார்க்கு முன்னெல்லாம். இந்த வேர்ல்டு வார்ல அவங்க அந்த ஹிட்லருடைய ஆட்சியில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க போல. அதனுடைய எஃபெக்ட் வந்து இப்பயும் பார்க்கலாம் ஃபாதர். அவங்க கிட்ட கொஞ்சம் ஹார்டா இருப்பாங்க, ரொம்ப ஹார்டுனா அது எப்படி சொல்றது, ரஃப் அண்ட் டஃபா இருப்பாங்க. ரொம்ப நம்மள மாதிரி அணுகி போறது ஒரு மாதிரி, அவங்கள மூட பொறுத்து அவங்கள்ட்ட நம்ம வேணுங்கும் போது அவங்கள போய் அணுக முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதாவது நீங்க சொல்றது வந்து அந்த ஊர் மக்கள் மத்தவங்க இல்ல, பட் அந்த பிரெஞ்சு அங்க இருக்கிற மக்கள், ஜெர்மனி பீப்புளோட எங்களுக்கு அவ்வளவு இது இல்ல. நான் பிரெஞ்சுக்காரங்களோட அந்த இது வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த சிஸ்டர்ஸ் நாங்க அவங்களோட ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா, அவங்க சொல்லுவாங்க, இதனாலதான் நாங்கெல்லாம் கொஞ்சம் வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சதுனால எங்களுக்கு அது அப்படியே டார்ச்சர் இல்லைங்க. கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய இது படிச்சிருக்கிறோம். ஆமா புக்ஸ்லயே நம்ம படிச்சிருக்கோம். அந்த இடம்லாம் பார்க்கும்போதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லைங்களா, இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அந்த விசிட் எல்லாம் கூட்டிட்டு போகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க அவங்க, இதனாலதான் நாங்க இப்படி எல்லாம் மாறணும், இப்படி எல்லாம் இருந்தோம் அப்படின்ட்டு நிறைய. அது ஒரு வாய்ப்பு தான் ஃபாதர், உண்மையாவே அது பாக்குறதுக்கு, நேரடியா பாக்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா நினைச்சு நாங்க சந்தோஷப்பட்டோம். எத்தனை பேர் கிடைக்காத வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குன்ற சந்தோஷம். சரி சிஸ்டர், ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ல போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஆமாங்க. உங்களுடைய ஃப்ளைட் அனுபவம் எப்படி இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஃபாதர். நான் அந்த சிஸ்டர்ஸோட படிச்சேன்னு சொன்னீங்க, 6th to 10th வரைக்கும் படிச்சுட்டு ஈவினிங் டெய்லி நடந்துதான் போவேன். முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அப்போ வந்து தனியா தான் போவேன். அப்பப்போ ஃபிளைட்ஸ் வந்து கிராஸ் ஆகும். இப்பயே சொல்றேன், அதெல்லாம் அண்ணா வந்து பாப்பேன். நான் உண்மையிலே பாப்பேன் நடந்து போகும்போது. இதெல்லாம் எவ்வளோ பணக்காரா இருந்தா இதுலலாம் போவாங்க.
நமக்கெல்லாம் இதெல்லாம் வாய்ப்பு நாமெல்லாம் அதுக்கு தகுதியே கிடையாது, நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்ற நினப்பெல்லாம் நான் அப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறேன் ஃபாதர். உண்மையாவே அது இப்பயும் நான் ஒவ்வொரு முறை ஃப்ளைட்ல போகும்போது அது எனக்கு ஞாபகம் வரும். நம்ம இப்படி எல்லாம் நினைச்சோம், ஆனா கடவுள் நம்மள வந்து எப்படி வந்திருக்கிறாரு அப்படிங்கிற. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து இந்தியால இருந்தீங்களா? கோயம்புத்தூர்ல தான் ஏறணும். ஃபர்ஸ்ட் போகும்போது அம்மா அப்படியும் ரிலேட்டிவ் ஃபாதர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அனுப்பிச்சு விடுறதுக்கு. கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு, ஏன்னா ஃபர்ஸ்ட் முறை போறோங்கிறது. உங்க கூட கம்பெனிஸ் எல்லாம் இருந்தாங்க? என்னுடைய கம்பெனியன்ஸ் வந்திருந்தாங்க ஏத்தி விடுறதுக்கு. நாங்க 3 பேர் ஒன்னா போனோம் ஃபாதர். அதுல 2 பேர் இன்னொருத்தர் என்னுடைய கம்பெனியன் தான். 2 கம்பெனியன், ஒன்னு வந்து எனக்கு சீனியர் ஒருத்தர். 3 பேர் சேர்ந்து போனீங்க. அதனால பிரச்சனை இல்லை உங்களுக்கு? ஆமா, தனியா போகல. பிளஸ் ஃபேமிலிஸும் கூட இருந்தாங்க. அது ஏத்தி நம்மளை அனுப்பிச்சு விடுறதுக்காக வந்தது. ஆனா ஃப்ளைட்டு உடைய அனுபவம் வந்து உள்ளார எல்லாம் போய் எல்லாம் செக் பண்ணி எல்லாம் உள்ளார போன உடனே அந்த ப்ராசஸ் எல்லாம் நமக்கு தெரியாது. அப்பயும் இப்போக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஆனாலும் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளார போறோமேன்ற அந்த விட்டுட்டு போறோமேங்கிற பயம் ஒன்று இருந்துச்சு. எங்கேயோ போறோம், எங்கேயோ அனுப்புறாங்கன்ற பயம் இருந்துச்சு. பிளஸ் வந்து இதெல்லாம் போயிட்டு திரும்பி வருவோமாங்கிறது கூட நமக்கு தெரியாது, என்னென்னமோ அந்த பயம் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் உள்ளார போய் உட்கார்ந்த உடனே ஒரே ஜவமாலையா உருட்டுறோம் 3 பேர்ல. அவங்களுக்கும் அதான் முதல் அனுபவம். ஆமாங்க, அவங்களும் முறை தான் போகணும். அப்போ எங்களோட ஃபாதர் ஒருத்தர் பெனடிக்ட் ஃபாதர்னு சொல்லி எங்களோட கூட வந்தார். நாங்க ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ணும்போது. அவர் ஏதோ அமெரிக்காவில் இருக்கிறார் போல ஃபாதர். அவர் லீவுக்கு வந்து ரிட்டர்ன் போகும்போது அவர் பிரான்ஸ் வரைக்கும் வரணும். அப்புறம் நெக்ஸ்ட் ஃபிளைட் அங்க சேஞ்ச் பண்ணணும் அவர். அதனால அவர் அரேஞ்ச் பண்ணி அவர் போற இதுல வந்து எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. அதனால அவர் பிரான்ஸ் வரைக்குமே கூட இருந்தாரு. ஆனாலும் பயம் இருந்து அவர் நல்லா கைட் பண்ணாரு, எங்களை கூட்டின்னு போகுது, இது இப்படி பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி காமிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு டேக் அவுட் பண்ணும்போது உண்மையாவே பயமும் இருந்துச்சு. அது அப்படியே ஹார்ட் அட்டாக்க அடிச்சிடுற மாதிரி. டேக் அவுட் பண்ணும்போது இருக்கிற வரைக்கும் ஃபிளாட்டா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியல. அப்புறம் காதெல்லாம் ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி வலி. அந்த ஓவர் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் அப்படி இருந்துச்சு. உண்மையாவே பயமா தான் இருந்துச்சு. போற வரைக்கும் என்ன நடக்குமோ, என்னென்னமோ படிக்கிறோம், நியூஸ்ல கேட்குறோம், எங்க போய் உழுக போதோ, கடல் மேல போகும்போது எட்டி பாத்துக்கிறது. பிரான்ஸ்ல போய் ஃபர்ஸ்ட் இறங்குறீங்க இல்லைங்களா? ஆமாங்க. அங்க இறங்கும் போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் அந்த மண்ணில் கால் வைப்பீங்க இல்லைங்களா? இறங்கின உடனே பார்த்தோம், சுத்தி பார்த்தா எல்லாமே வித்தியாசம். நம்மளுடைய நேச்சருக்கும் அவங்களுடைய நேச்சருக்கும் வித்தியாசம். எங்க பார்த்தாலும் நம்மளது பில்டிங், அங்க எங்க பார்த்தாலும் நேச்சர் தான் இருந்துச்சு, இயற்கையா இருக்கும். அப்புறம் வந்து போன இறங்கின உடனே பயங்கர குளிர். அது அந்த சீசன், குளிர் சீசன். நாங்கள் அக்டோபர்ல தான் போனோம். அது லைட்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த பீரியட். அது வந்து ஸ்ப்ரிங் சீசன் மாதிரி. அப்புறமா அந்த குளிர் தான் நமக்கு கொஞ்சம் போன டைம்ல இது அடாப்ட் பண்ற கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்புறமா 3 months 6th ஜனவரி பிப்ரவரி வரைக்குமே பயங்கர குளிர், ஸ்னோ கொட்டுற பீரியட் அதெல்லாமே. ஆனா அதுலயுமே நாங்க என்ஜாய் பண்ணோம் அந்த சீசன். கொட்டுறது அதுல எல்லாம் நம்மள நல்லா கவர் பண்ணி அந்த சிஸ்டர்ஸ் நல்லா பாத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் நம்ம அனுபவப்பட்டது இல்ல. அந்த ஸ்னோ உருண்டை பிடிச்சி விளையாடுறது, பொம்மை செய்யறது, இதெல்லாம் காட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க. அது இங்கதான் நிறைய கொட்டி கிடக்கும். வில்லேஜை விட அங்க அது சீக்கிரமா கரைஞ்சு போகாது. அதனால அது அப்படியே அந்த வெள்ளை ஸ்னோ எங்க பார்த்தாலும் வெள்ளையா தான் இருக்கும். அந்த காலத்துல அப்படி அவ்வளவு கொட்டி இருந்துச்சு. இப்போ அவ்வளவு குறைஞ்சிருச்சு. அதில் அந்த இது இல்லை. அந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால அது போயிடுச்சு. அந்த நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த கஷ்டமா இருந்தா கூட ஒரு சைடு லாங்குவேஜ் ப்ராப்ளமா இருந்துச்சு. பேச தெரியாது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு தெரியாது. நமக்கு சொல்லணும்னு தோணுது, ஆனா அந்த வேர்டு வரல. பிளஸ் அந்த கண்டினியூவேஷன் வந்து சொன்னாதான் அது புரியும். வேர்டு மட்டும் சொன்னா அதுக்கு சென்டென்ஸ் புரியாது. ஆனா பிரெஞ்சு லாங்குவேஜ் எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. ஆனா நான் என்ஜாய் பண்ணி படிச்சேன். உண்மையாவே நான் சொன்னேன், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி படிச்சேன். ஆக்சுவலா பிரெஞ்சு வந்து கஷ்டம் சொல்லுவாங்க. சிலபஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரு இதுக்கு 3-4 ப்ரொனன்சியேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு. ஆனா இங்கிலீஷ் இருக்கிறவங்களுக்கு பிரெஞ்சு ஈஸின்னு சொல்றாங்க ஃபாதர். ஏன்னா மோஸ்ட்லி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான். மீனிங் சேம் தான், ஜஸ்ட் ப்ரொனன்சியேஷன் மட்டும் கொஞ்சம் மாறும். அதனால கொஞ்சம்
அது என்னன்னு தெரியல. நான் இன்ட்ரெஸ்டோட படிச்சேன்னா தெரியல, எனக்கு பிக்கப் பண்ணிட்டேன். அது இன்ட்ரெஸ்டா படிச்சேன், படிக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இப்ப இருந்துச்சு. இருந்தாலும் நீங்க தான் பணி செய்ய போறீங்க இப்பயும் அப்படிங்கிற தான் ஒரு படிக்க தான் போறோம். ஓ திரும்ப சரி சரி சரி. திரும்ப 3 இயர்ஸ் படிக்க போறோம். அப்ப அங்க இருக்கிறவங்க பணிகள் என்ன பண்ணீங்க? அங்க போன உடனே அதான் சொன்ன மாதிரி லாங்குவேஜுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க ஃபாதர். லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு டெய்லி கிளாஸ்க்கு அனுப்புனாங்க. அந்த அலியன்ஸ் ஃப்ரான்சி அப்படின்ட்டு ஒரு ஸ்கூல், அது இங்கேயுமே நம்ம எல்லா இடத்துலையும் இருக்குது அந்த பிரான்ச்சு. ஓகே. அங்கே அவங்க நமக்கு அப்போ வந்து லைசன்ஸ் கிடையாது, அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி கூட்டிகிட்டு வருவாங்க. சம்டைம்ஸ் நடந்தே வந்திருக்கோம் கான்வென்ட்டுக்கு. அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டான்ட்டு அது ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் இது. ஓ, அந்த சிட்டிக்கு போகணும். இது Okay. இது வில்லேஜ், இங்கேருந்து அங்கே போகணும். காலையில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, நாம் கூட நடந்தே வந்துடலாம். நிறைய முறை நடந்து வந்திருக்கோம் அந்த குளூரில். அது இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸு, நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் போக முடியாது. அதெல்லாம் ஃபுல்லா அவங்களுடைய கவர் பண்ணி சிவில் போறீங்க. கவர் ப்ளஸ் சிவிலில் தான் வேலர் போடக்கூடாது. ஓகே. அங்கே வந்து நம்மளுடைய ரிலீஜனை காட்டக்கூடாது. அது கிராஸை கூட வேண்டாம். போடக்கூடாது. போடக்கூடாதுங்க. ஏங்க சிஸ்டர் அப்படி ஒரு இது? அது வந்து மத சார்பு. அது அப்படின்னா மதத்தை பற்றி பேசக்கூடாது ஃபாதர். நம்ம கிறிஸ்டின்னு காமிக்கவும் கூடாது. ஈவன் ஒர்க் பண்ணுற இடத்துல கூட அவங்க நான் ரிலீஜியஸ்னே தெரியாது. ஏன்னா கிராஸு கூட போட முடியாது. எதில் மோதிரம் எதுவுமே இருக்காது கையில். நான் ஒரு இந்தியன் தெரியும், ஒரு அப்ராட்லேருந்து வந்திருக்கிற ஒரு ஸ்டாஃப்னு தெரியும், மற்றபடி சிஸ்டர்னே தெரியாது. இது வந்து கவர்மெண்ட்டுடைய நார்மலாகவே அதான் ப்ராசஸ். கான்வென்ட்ல இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்டே வெளியில போகும் அப்படின்னா ஒஃபிஷியலாக போகும்போது நம்ம வந்து அந்த இது நீங்க ஒரு சிஸ்டர்லாம் தெரியாது, சொல்ல முடியாது, காட்டவும் கூடாது. ஆனா நீங்க இப்ப பட் ஒர்க் பண்ணிட்டு வந்துடலாம், அவ்வளவுதான். அவங்க படிக்கிற இடத்துல சொல்லிக்குவோம். ஏன்னா அவங்க வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க, அப்படி சொல்லும்போது சிஸ்டர்ஸ் கூட இருப்பாங்க, அதனால அவங்க பிரச்சனை இல்லை. அப்போ நாம் இப்போ ஒர்க் பண்ணுற போக இடத்துலையோ படிக்கிற போக இடத்துலையோ வந்து நம்ம ரிலிஜனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓ சரி 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 சரி. அப்படி ஒரு 1 or 2 பீப்புள்ஸ் வந்து இந்த ப்ராக்டிக் அந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு அந்த சாமியுடைய அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க இன்ட்ரெஸ்டாக பேசுவாங்க நம்மக்கிட்ட, நம்ம ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்பாங்க என்னன்ட்டு. மற்றவங்ககிட்ட அப்படி பேச முடியாது, பேசவும் கூடாது. பேசுனா ஏதாவது பனிஷ்மெண்ட் மாதிரி வந்து பனிஷ்மெண்ட்டுங்கிறத விட அது அந்த 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 ஏஜ் ரூமுடைய அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய இது ப்ராசஸ், அது புரோட்டோகால் மாதிரி. ஓகே. இது வந்து கவர்மெண்டோடதுங்களா இல்ல சிஸ்டர்ஸ் நடத்துறதா? எல்லாமே அண்டர் கவர்மெண்ட் தான் ஃபாதர். ஆனா பிரைவேட் வந்து எடுத்து நடத்துறாங்க. ஓகே ஓகே ஓகே. பீப்புள் வந்து அண்டர் இதுதான் அந்த அசோசியேஷன் மாதிரி. அப்படி இப்ப நீங்க கான்வென்ட்ல இருக்க வரைக்கும் சிஸ்டர் ஆமா எல்லாமே எல்லாமே வெளியில போகும்போது வேலை இல்லாம தான் போகணும். அங்க கொடுக்குற ட்ரெஸ் தான் போட்டுக்கணும். ஓகே ஓகே ஓகே. வித்தியாசமான ஒரு அனுபவம். வித்தியாசமான எங்க 3 பேருக்கு மட்டும் அந்த ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாதர். மற்ற சிஸ்டர்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. அவங்க எங்க போறாங்களோ அந்த இடத்துல தான் அந்த ஏஜ் ரூம் சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் கிட்ட தான் வேலை செய்யறாங்க. அது நம்மளுடைய காஸ்டியூம்ல தான். நாங்க எக்ஸெப்ஷனல் மட்டும் ஒரு 9 இயர்ஸ் அப்படி இருந்துச்சு. ஓகே, பரவாயில்ல. ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவம் உங்களுக்கு வருதுக்கு. அப்புறம் சரி, அங்கெல்லாம் ஃபுட் எல்லாம் வித்தியாசமா இருக்கும் இல்லைங்களா? ஃபுட்டு உண்மையிலேயே வித்தியாசம் தான் வர. அதெல்லாம் அடாப்ட் ஆயிடுச்சா உங்களுக்கு? இங்கெல்லாம் பருப்பு சாம்பார் சோறு சாப்பிட்டுட்டு, மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு சாப்பிட்டுட்டு, அங்க போய் வெறும் தண்ணியில வேகடிச்ச கறி காய்கறி அப்படிதான் வச்சிருப்பாங்க. ஆமா, தண்ணியில வேகடி, அதாவது கியூப்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. கியூப்ஸ்னா அந்த அவங்களுடைய அந்த காய்கறியில சாதத்துல போடுற கியூப்ஸ்னா அது ஒரு மசாலா, அவங்களுடைய மசாலா ஐட்டம். அது அதுல உப்பு இருக்காது, காரம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஏதாவது இந்த மிளகு பொடி அந்த மாதிரி ஏதாவது போட்டு உப்பு போட்டு வச்சிருப்பாங்க. அவங்களுடைய கிச்சன் சிஸ்டமே வேறதான் ஃபாதர். ஆனா இப்போக்கும் அப்பைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஃபாதர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஆப்பிரிக்கால மிஷினரியா போயிட்டு வந்திருப்பாங்கல்ல ஃபாதர், அவங்களுக்கு அந்த காரம், அந்த சாப்பாடு சாதம் எல்லாம் சாப்பிட்டு பழக்கம். அவங்க நம்மள மாதிரி கொஞ்சம் மசாலா ஐட்டம் அதெல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க.
ஆனா இந்த சிஸ்டர்ஸ் கிட்டலாம் அந்த அந்த இது இல்ல. அந்த ஒரு அது செய்யவும் முடியாது அவங்க கிட்ட. அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கவும் முடியாது. நாமளும் சாப்பிட முடியாது. சரி சரி சரி. அவங்க என்ன குடுக்குறாங்களோ அதுதான் சாப்பிடுவோம். எங்களுக்கு வேற வாய்ப்பு இல்ல அங்க. அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அதுதான் சாப்பாடு. ஆனா பழகிடுச்சு அப்படியே. பழகிட்டோம். அப்புறம் ஒன்ஸ் அவங்க நம்முடைய கல்ச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்காக எப்பயாவது ஒன்ஸ் என்னவே கேட்பாங்க. கொஞ்சம் சாதம் கலர் சாதம் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு கேட்பாங்க. நாங்க காரம் இல்லாம தக்காளி சாதம், வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி நீங்க செஞ்சு செஞ்சு கொடுப்பீங்க. கொடுத்துருக்கோம். ஓ சரி சரி சரி. சாப்பிட்ற அந்த அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு. ம்ஹும். காரம் இல்லாம கொடுக்கணும். ஓகே மற்றபடி சாப்பிட்றாங்க. பரவாயில்ல. இந்த மசாலா ஐட்டம் நிறைய சாப்பிட்றது இல்லை. நம்மள மாதிரி குழம்பு ஐட்டம் அதெல்லாம் சாப்பிட முடியாது. ம்ஹும். இந்த சாதம் மட்டும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா அது பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்குன்ற அந்த ஆசையில சாப்பிடுவாங்க. மற்ற காரமெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. சரி சிஸ்டர், இப்போ நீங்கள் அங்கே வந்து அடாப்ட் ஆகிட்டீங்க இல்லைங்களா? லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அந்த இதில் ஓல்டேஜ் ஹோமில் வேலை செஞ்சீங்க. ஆமாங்க சார். படிச்சு முடிச்சு 1 இயர் கோர்ஸ் பண்ணுவாங்க. சும்மா நம்ம எந்த டிப்ளமும் இல்லாம வெளியில வேலை செய்ய முடியாது. ஈவன் கூட்டி துடைக்க கூட ஒரு ஃபார்மேஷன் இருக்கு. 6 மந்த் 3 மந்த் கோர்ஸ் ஃபார்மேஷன் இருக்கு. இருக்கு. ஆமா. அதை முடிச்சிட்டு அந்த இதோட போனாதான் நமக்கு சேலரி மாதிரி கொடுப்பாங்க. சேலரி சேலரி இல்லாட்டினா வந்து சேலரி மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நமக்கு சேலரியும் கிடைக்காது. ம்ஹும். அதனால எல்லாருமே அங்க போறவங்க எல்லாருமே அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு டிப்ளமசி பண்ணிருக்கணும். ம்ஹும். படிச்சிருக்கணும். படிச்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த சேலரி சேலரி மாதிரி வேலை செய்யணும். சேலரிக்கு வேலை செய்யும்போது ஏதாவது ஒரு இது வேணும். அதனால அந்த சிஸ்டர்ஸோட நாங்க இருந்ததுனால அவங்க கொஞ்சம் எங்களுக்கு ஃபார்மேஷன் எல்லாம் கொடுத்து இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. அது எதுவுமே அது வேஸ்ட் ஆகல ஃபாதர். உண்மையாக அவங்க கிட்ட இருந்ததுனால தான் எங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ஒரு கோர்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு லாங்குவேஜ் இருக்குதுன்னா அது அவங்களுடைய அந்த கைண்ட்னஸ், ஜெனராசிட்டி எல்லாமே இருக்கு உங்களுக்கு. ஓகே 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 ஓகே. இப்போ நீங்க பணி செஞ்ச இடம் வந்து ஓல்டேஜ் ஹோம். ஒரு ஏஜ் ரூம். அதுவுமே அந்த பார்டர் ஜெர்மனி பார்டர்ல தான் ஃபாதர். அந்த எல்லாமே மிக்சரா இதா இருப்பாங்க. ஜெர்மனிக்காரங்களும் இருந்தாங்க, பிரெஞ்சுக்காரங்களும் இருப்பாங்க. அதுல ப்ராக்டிக்கல் ரிலிஜியன் ப்ராக்டிஸ் பண்றவங்களும் இருப்பாங்க, இல்லாதவங்களும் இருப்பாங்க, ப்ரோட்டஸ்டன்ட் இருப்பாங்க. ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் தான் சொல்றோம் நம்ம எல்லாம். அந்த கண்ட்ரியே வந்து ஐரோப்பா கண்ட்ரி கிறிஸ்டியன்ஸ் கண்ட்ரின்னு தான் சொல்றோம். ஆனா இப்போ எல்லாம் வந்து ஜஸ்ட் அவங்க ஞானஸ்தானம் பேப்டிசம் கூட அவங்களாவே தான் வச்சுக்கிறாங்க. கோயிலுக்கு கொண்டு போய் எல்லாம் வச்சுக்கிறது இல்லை. அவங்களே ஒரு நேம், அந்த குழந்தை பிறகுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நேம் இதுதான் அப்படின்னு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. பேபி பாயா இருந்தா இது, கேர்ள் இதா இருந்தா இது அப்படின்ட்டு பிறக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிடுறாங்க. ஆனா அவங்களோட இந்த ரிலிஜன் அந்த ப்ராக்டிக்கல் லைஃப் கிடையாது. சாமியை தேடுற இது கிடையாது. உண்மையிலேயே அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளெல்லாம் பார்த்தா அவங்க வந்து ரிலீஜியஸான கேட்குறாங்க. ரிலீஜியஸா அப்படின்னா நன்னா இது நம்ம அவங்களுக்கு என்னன்னே தெரியல ஃபாதர். ஒரு சிலருக்கெல்லாம் என்னன்னா என்னன்னே தெரியல. ஒரு சிலர் நம்ம வேலை செய்யற இடத்துல உண்மையில அது எனக்கு அது என்னது ஒரு சாட்சியா தான் நான் இருந்தாங்க. உண்மையா நான் வேலை செய்யறதுக்கு அவ்வளோ கஷ்டமான ஒர்க்கு தான் அது. ஏஜ்டானவங்களுக்கு ஒரு பண்ண செய்யறது, அவங்க சொல்றது செய்யணும் பண்ணணும், அப்படி ஒரு டார்ச்சரான லைஃப். ஆனா அதையும் தாண்டி எனக்கு அதெல்லாம் கூட கஷ்டமா தெரியல. அவங்களுடைய அந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஒரு ரிலீஜியஸ் காமிக்கிறதா எனக்கு வந்து ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. உண்மையாலுமே அது ஒரு பெரிய ஒரு காரியம் தான் சிஸ்டர். ஏன்னா ஒண்ணுமே இல்லாத இடத்துல போய் நீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்றதே அவங்க பிரசன்ஸே ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சிய வாழ்க்கை தான். அது நான் உண்மையாவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் மறக்க மாட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் பீரியட், அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் உடைய லைஃப் வந்து எப்பவுமே அதை மறக்காத இது மட்டும்தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இங்க இருந்து 90 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் பண்ணணும். கான்வென்ட்ல 5 மணிக்கு எந்திரிக்கணும், ரெடி ஆயிட்டு காலையில ப்ரேயர் கூட போக முடியாது. ஏன்னா அவ்வளவு தூரம் போகணும். 45 கிலோமீட்டர்ஸ் டெய்லி அப் அண்ட் டவுன் பண்ணணும். வேலை முடிச்சு திரும்பி 45 கிலோமீட்டர்ஸ் வரணும். அப்புறம் இந்த ஸ்னோ டைம்ல எல்லாம் வந்து வண்டி ஓட்ட முடியாது. வண்டி பிளாக் ஆயிட்டு நைட்டு மிட் நைட் 1 o'clock எல்லாம் வந்திருக்கும். அவ்வளவு ஃபாஸ்டா ஓட்ட முடியாது. அது இதாயிடும். ஸ்னோ அது இந்த ஃபார்ம் ஆயிடும். அந்த கிளிஸ் அந்த வண்டிக்கு அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் அந்த கிரிப்ஸ் இருக்காது. ஆனா போட்டிருப்பாங்க. அந்த சீசன் வரும்போது அந்த இது வந்து மாத்திடுவாங்க அந்த எக்யூப்மெண்ட். ஆனாலும் வந்து அந்த குளிருக்கு
அந்த பனி வந்து ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடும், வலிக்கிட்டு போயிடும். செயின் போடுவாங்க சிஸ்டர், ஆமா. டயருக்கு வந்து ஒரு செயின் மாதிரி ஒன்று போட்டு, அதனால இன்ச்சு பை இன்ச்சா தான் வரும் வீட்டுக்கு. அவ்வளோ அது கூட நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் தான் போகணும் வரணும். அதுல எல்லாம் வந்து நீங்க டிரைவ் பண்ணுவீங்க? நாங்களே டிரைவ் பண்ணிட்டு போயிட்டோம். ஓ சரி சரி. தனியா போவீங்களா இல்ல? தனியா தான் ஃபாதர் போனோம். 3 பேரும் வேற வேற பிளேஸ், ஒரே இடத்துல வேலை கொடுக்க மாட்டாங்க. அவங்க அவங்களோட டிப்ளமசி ஒவ்வொரு இடத்துல ஒருத்தருக்கு ரொம்ப கிட்டவே கிடைச்சது, ஒருத்தருக்கு நானும் அவங்களுக்கும் கொஞ்சம் தூரம், நான் அவங்களும் தனித்தனியா தான் வேலை செஞ்சோம். வேற தனியா டிரைவ் பண்ணிட்டு போவீங்க? அந்த ஸ்னோ இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி அவங்க கொடுத்த அந்த டைம் டேபிள் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏதாவது ஒரு நாள் எக்ஸெப்ஷனலா சொல்லலாம், இல்ல நமக்கு பதிலாக இன்னொரு ஆள் போடணும், தேடிட்டு இருப்பாங்க, சப்ஸ்டியூட் பண்ணணும். அதெல்லாம் வந்து அவங்கள டிஸ்டர்பன்ஸா பார்ப்பாங்க. அதனால முடியலன்னா கூட போயிடுவோம். உடம்புக்கு முடியலன்னா கூட நாம தான் அந்த இடத்துக்கு போகணுங்கிற மாதிரி. இல்லைன்னா நம்ம வேலையும் சேர்ந்து அடுத்த 2 பேர் தான் செய்வாங்க. அது அவங்க வந்து அதை வந்து கொஞ்சம் ஹார்டா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த கஷ்டம் அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நாங்க என்ன சூழ்நிலை இருந்தாலும் போயிடுவோம். லேட்டானா ஃபோன் பண்ணிடுவோம், ஒரு 10 மினிட்ஸ் லேட் ஆகுது, 5 மினிட்ஸ் லேட் ஆகுது அப்படின்ட்டு. மற்றபடி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். பரவாயில்ல, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரிலீஜியஸ், நீங்க ஒரு நன்னா இருந்து ஆனா அங்க போய் நன்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு அனுபவம். பேசக்கூடாது, ஒரு மாசு இருக்காது, எதுவுமே நம்ம தெரியாம வேணா பேசிக்கலாம். நான் ஒரு சிஸ்டரு, நான் இங்கேருந்து வரேன், நான் ஒரு இந்தியனு, அந்த மாதிரி. மற்றபடி பப்ளிக்கா உங்களுக்குலாம் மாசெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் கம்யூனிட்டியில ஒர்க் இல்லாதப்போ கம்யூனிட்டியில இருக்கும். அதை ஒர்க்குக்கு போயிட்டோம்னா காலையில அந்த டைம் டேபிள் மாத்தி கொடுப்பாங்க. காலையில ஷிஃப்ட், மத்தியான ஷிஃப்ட்ன்ட்டு. மத்தியான ஷிஃப்டா இருக்கும்போது காலையில மாசு பார்த்துக்கலாம். காலையில ஷிஃப்டா இருக்கும்போது வெளியில சப்ஸ்டேஷனுக்கு எங்கேயாவது, அது எல்லா நாளும் இருக்காது, ஏதாவது ஒரு நாள் ஃபிக்ஸ்டா இருக்கும் போது போய்க்குவோம். உங்களோட பர்சனல் ப்ரேயர் தான், உங்களோட கம்யூனிட்டி ப்ரேயர் அண்ட் பர்சனல் ப்ரேயர் தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். தொடர்ந்து நம்ம பேசுவோம் மற்ற அனுபவங்களை பத்தி. அன்புள்ளங்களை, அருள் சகோதரியுடைய அனுபவங்களை கேட்கும்போது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்கள் தான். உண்மையாலுமே நிறைய காரியங்களை பற்றி சொன்னாங்க. குறிப்பாக அவங்களுடைய ஃப்ளைட் ஜேர்னி, ஃபஸ்ட்டு போன அனுபவம், அப்புறம் ஃப்ரான்ஸில் அங்கே இறந்ததுக்கப்புறம் அவங்க அந்த லாங்குவேஜ் மொழியை கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மொழியை அவங்க கற்றுக்கிட்டாங்க, அதுவும் விருப்பப்பட்டு கற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஃபுட்டு, அதுவும் வித்தியாசமான ஃபுட்டு, நம்மளை மாதிரி இருக்காது, வேறு மாதிரியான ஃபுட் கல்ச்சரு, அதெல்லாம் இது பண்ணாங்க. அதை விட ஒன்று, அவங்க டிரைவிங் பண்ணிவிட்டு நைட்டு 1 மணிக்கெல்லாம் அவங்க வேலை முடிச்சுட்டு வருவாங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. எல்லாத்தையோட ஒரே ஒரு காரியம் சிஸ்டர் சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னென்னா, நான் சிஸ்டர்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னவங்க, நான் இருக்கிற அந்த சிஸ்டராக இருக்கிற அந்த இடத்துல இருக்கும்போதே அது ஒரு சாட்சிய வாழ்க்கையாக இருந்தது அப்படின்ட்டு அழகாக சொன்னாங்க சிஸ்டர். நற்செய்தி பற்றி நான் போதிக்கலை, பேசலை, சொல்லலை, ஆனால் நான் வாழ்கிற அந்த வாழ்க்கையே அவங்களுக்கு ஒரு சாட்சிய வாழ்க்கையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. தொடர்ந்து பேசுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.